அடேங்கப்பா கல்யாணம் தமிழ்நாட்டு மக்களை வந்து திரும்பி பார்க்க வச்சிட்டாரு. திருநெல்வேலியில நிறைய மக்கள் வந்து இந்த கல்யாணத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு வராங்க அப்படின்ட்டு இப்ப சோசியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து வீடியோக்கள் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த கல்யாணம் யாரு, இந்த ஃபேமிலி வந்து யாரு அப்படின்ட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, அதாவது நெல்லையை சார்ந்த தொழிலதிபர் RS முருகன் அவர்களுடைய மகனுக்கு வந்து இப்ப ரீசெண்டா கல்யாணம் ஆச்சுங்க. அவருடைய மகன் விஜயராகுல் அப்படிங்கின்றவர் வைஷ்ணவி அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து கரம் பிடித்தாருங்க. அந்த வெட்டிங் செலிப்ரேஷன் தான் பயங்கரமா இப்ப மக்கள் மத்தியில வந்து பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்குங்க. சோ அதை பத்தி கொஞ்சம் பார்த்தோம்னா, அதாவது திருநெல்வேலியில ஒரு வர்த்தக வளாகத்தை வந்து வாடகைக்கு எடுத்து அங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செட்டு போன்ற ஒரு திருமண மண்டபத்தை வந்து அமைச்சிருக்காங்க. சோ அதுல வந்து சாப்பாடா இருக்கட்டும், அந்த மணமகன் ரெண்டு பேருமே உடுத்திருக்கக்கூடிய உடைகளா இருக்கட்டும், அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த தங்க நகைகளா இருக்கட்டும், எல்லாமே பேசு பொருளாகிட்டு இருக்கு. மணமகள் வந்து கிட்டத்தட்ட 300 சவரன் வரைக்கும் நகைகள் வந்து அணிஞ்சிருக்காங்களா. அவங்க உடுத்திருக்கக்கூடிய அந்த சேலை, பிளவுஸ் இதெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 12 லட்சம் அப்படின்ட்டு சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. முக்கியமா கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, சோ எல்லாருமே பூவால தான் மாலை போட்டிருக்கக்கூடிய விஷயத்தை வந்து பார்த்திருப்போம். பட் இவங்க வந்து தங்கத்தால மாலை போட்டிருக்கக்கூடிய விஷயம் வந்து பண்ணிருக்காங்க. சோ அது வந்து பயங்கரமா பேசப்பட்டு வந்துட்டு இருந்ததுங்க. இப்ப ரீசெண்டா RS முருகன் அவர்களை நிறைய யூடியூப் சேனல் போயிட்டு இன்டர்வியூ எடுத்தாங்க. அந்த இன்டர்வியூல வந்து RS முருகன் அவர்கள் வந்து தயவு செஞ்சு கான்ட்ரோவர்சி வந்து பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னது குறிப்பிடத்தக்கது.